ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 10th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 9th லெசன் பார்த்துருக்கோம். இப்போ 10th லெசன் பார்ப்போம். அதே மாதிரி மெட்ரிக்கில் 1st ஸ்டாண்டர்ட், 2nd, 3rd, 7th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. 8th 9th லெசன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். 4th 5th ஒரு 3-4 லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். நீ அடுத்தடுத்த லெசனுக்கு பார்ப்போம். இப்போ மெட்ரிக் 8th ஸ்டாண்டர்டுக்கு 10th லெசன் பார்ப்போம். குலாம் அவுர் சேர் அப்படின்னா அடிமை மற்றும் சிங்கம். குலாம் அப்படின்னா அடிமை, அவுர்னா மற்றும், அண்டு, சேர்னா சிங்கம். அதில் அந்த பாடத்தில் கேள்வி பதில், பிரசன்னோங்கே உத்தர். ரிக்த்ஸ்தான் அப்படின்னா நிரப்புக, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆங்கிலேஜி சொல்ல எழுதுதல் அப்படின்னா ஆங்கிலேஜி சப்த. கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். மாலிக் கைசா ஆத்மீதா, முதலாளி எப்படிப்பட்ட மனிதர்? மாலிக் அப்படின்னா முதலாளி, கைசா அப்படின்னா எப்படிப்பட்ட, ஆத்மி அப்படின்னா மனிதர். தா அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்லாம் நம்ம எப்படி கடைசியில் முடியுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது ஃபார்முலாவே பார்த்துருக்கோம். இப்போ தான்றதை தீ அப்படின்னு நம்ம இதுலேயும் பார்த்துருக்கோம். ஆண்பால் பெண்பால் இதுலேயும் பார்த்துருப்போம், ஜெண்டர்லேயும் பார்த்துருப்போம். அது கேலாக இருந்தால் அவுரத்தாக இருந்தால் அவுரத் தீ. கேல்னா அவுரத் அப்படின்னு சொல்லணும், அவுரத் தீ அப்படின்னு சொல்லணும். அவுரத்னா கேல், அவுரத் பெண்ணு, அவுரத் தீ அப்படின்னு சொல்லணும். முதலாளி எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா ஆத்மீதா. ஒரு கேர்ள் அந்த முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட பெண் அப்படின்னு கேட்டால் மாலிக் கைசா அவுரத்தான்னு கேட்கும். இது மனிதன்றதுனால ஆத்மீதா. மாலிக் ஏக் நிர்தய் ஆத்மீதா அப்படின்னா முதலாளி ஒரு இரக்கமற்ற மனிதர் அப்படின்னா நிர்தய்னா இரக்கமற்ற, ஏக்னா ஒன்றுன்னு தெரியும், ஒரு இரக்கமற்ற மனிதர். குலாம் பாக்கர் கஹாங்கயா அப்படின்னா அடிமை எங்கே ஓடினார். குலாம் பாக்கர் கஹாங்கயா அடிமை எங்கே ஓடினார். குலாம் மாலிக்கே கர்சே அப்படின்னா அடிமை முதலாளியின் வீட்டிலிருந்து. மாலிக்ஸ்கே அப்படின்னா உடையன்னு அர்த்தம். மாலிக் முதலாளியுடைய வீட்டிலிருந்து நம்மோது கர்சே. அதுவும் நம்ம சே மேங்கன்னா இல்லு, மேங்கன்னா இல்லு, சேனா இருந்துன்னு நம்ம வேற்றுமை உறவுகள் பார்க்கும்போது பார்த்துருப்போம். இப்போ கர்சே அப்படின்னா வீட்டிலிருந்து. ஒரு அடர்ந்த காட்டுக்குள் அப்படின்னா கனே ஜங்கல் மேங் அப்படின்னா கனேனா பெரிய அடர்ந்த, ஜங்கல்னா காடு, மேங்னா இல்லு. இப்போ காட்டிற்குள், உள், காட்டில் அப்படின்னு போனோம். சலாகயா அப்படின்னா சென்றார். குலாம் மாலிக்கே கர்சே பாக்கர் கனே ஜங்கல் மேங் சலாகயா. சேர் கியோம் கராக் ரகாத்தா அப்படின்னா சிங்கம் ஏன் முனகி கொண்டிருந்தது. கராக் அப்படின்னா முனகுறது, வழியில் முனகி கொண்டிருந்தது அப்படின்னா. சேர்க்கே பஞ்சேமே காண்டா குசா ஹுவாத்தா அப்படின்னா சேர்க்கே பஞ்சே அப்படின்னா சிங்கத்தின் பாதங்களில். காண்டா குசா குவாத்தா அப்படின்னா காண்டா அப்படின்னா முள், குசா ஹுவாத்தா அப்படின்னா சிக்கியது. இசி காரன் அந்த காரணத்தினால வக் தர்சே அந்த வக்குன்றது இங்கே சிங்கம் தானே முணங்குச்சு. அப்போ சிங்கம் வக்கு, சிங்கம். தர்த்துசே அப்படின்னா வலியினால், தர்த்துனா வலி. நம்ம ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். சிறுதர்த்து அப்படின்னா வலின்னு பார்த்துருப்போம். அப்போ தர்த்சே ஹராக் ரகாத்தா அப்படின்னா அதனால் முணங்கி கொண்டு இருந்தது. குலாம் கி கிஸ்ஸே சாத் மித்ரதாகி அப்படின்னா அடிமை யாருடன் நட்பு கொண்டான் அப்படின்னா. குலாம் வந்து அடிமை வந்து யாருடன் நட்பு கொண்டான் அப்படின்னா. குலாம் கி சேர்க்கே சாத் மித்ரதா குயி அப்படின்னா அந்த கொஸ்டின்லேருந்தே அந்த கிஸ்ஸு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கொஸ்டின் ஆன்சர் டபிள்யூ நம்ம வாட்டு வேறுன்னு வர்றது மாதிரி, என்ன எங்கேன்னு ஏன் தமிழில் வர்ற மாதிரி ஹிந்தியில் வந்து கீ ஆரம்பிக்கும். இப்போ கிஸ்ஸு கியா அப்படின்றது வரும், கேல ஆரம்பிக்கும். இப்போ கியா அப்படின்னா அது என்ன. இது கிஸ்ஸு அப்படின்னா யாருடன், கிஸ்கே அப்படின்னா யார், யாருடன் அப்படின்னா கிஸ்கே சாத். இது சேர்க்கே சாத், அவ்வளோதான். அந்த கிஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சேர்ன்னு போட்டுடணும். அப்படியே கொஸ்டின்லேருந்து அப்படியே எழுதிடணும்.
குலாம் கி ஷேர் கே சாத் மித்ரதா ஹுயி. அடிமை சிங்கத்துடன் நட்பு கொண்டான். குலாம் கோ கியா சஜா தீ கை அப்படின்னா அப்படிமைக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? குலாம் கோ பூக்கே சேர்க்கே சாம்னே பங்னே கி ராஜா தீ குயி அப்படின்னா குலாமுக்கு அடிமையை, குலாம்னா அடிமை, அடிமையை, குலாம்கோ அப்படின்னா அடிமையை, பூக்கா சேர்க்கே சாம்னே அப்படின்னா பசித்த சிங்கத்தின் முன்னால், பங்க்னேக்கி சஜாத்தி கை அப்படின்னா தூக்கி எறியப்பட வேண்டும். அப்புறம் சஜானா தண்டனை, பனிஷ்மெண்ட். தீனா கொடுக்கறதுன்னு தெரியும், நம்ம ஆக்ஷன் வேர்ட்ஸில் பார்த்துருப்போம். தீ தேன்லாம், தீ கைனா கொடுக்கப்பட்டது. அடிமையை பசித்த சிங்கத்தின் முன்னால் எரியப்பட வேண்டும் என தண்டனை கொடுக்கப்பட்டது. குலாம்க்கு அந்த்மே கியா ஹுவா, குலாமுக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு? அந்த்னா கடைசி, கியா ஹுவா அப்படின்னா என்ன நடந்தது? குலாம் கி தோஸ்தி ஹுயி தி அப்படின்னா குலாம் நம்மளுடைய தோஸ்தி அப்படின்னு. சேர்னே சிங்கம், உசே தேக் தேகி பச்சா பகஜான் இல்லையா அப்படின்னா அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருச்சு. சேர் உஸ்கே பைரோங்கி சாட்னே லகா அப்படின்னா அதனால் சிங்கம் அடிமையின் காலை நக்கியது. சாட்னா லகா அப்படின்னா நக்கியது. சஹி சப்தோங் நிரப்புக. ஏக் பார் ஏக் குலாம் தா, ஒரு காலத்தில் ஒரு அடிமை இருந்தான். உஸ்கா மாலிக் பகுத் நிர்தயித்தா, அவனுடைய முதலாளி மிகவும் இரக்கமற்றவனாக இருந்தான். சேர் உஸ்கே பாஸ் ஆகர் பைட்கயா, சிங்கம் அவன் அருகில் உட்கார்ந்தது. சேர்க்கே பஞ்சே மேங் ஏக் படா காண்டா சுபாத்தா, பஞ்சேனா பாதத்தில், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ சேர்க்கே பஞ்சே மேங் சிங்கத்தின் பாதத்தில் ஒரு பெரிய முள் குத்தியது. படா காண்டா அப்படின்னா பெரிய முள். சேர்னே உசே தேக் தேகி பகஜான் லியா, சிங்கம் அவனை பார்த்தவுடன் அடையாளம் கண்டு கொண்டது. பலாயி கா பல் பலாகி கோதாகை, நன்மையின் பலன் நன்மையில் தான் முடியும். பலாயினா நன்மை. இப்போ ஆங்கிலேஜி சப்த, ஆங்கில சொற்கள். குலாம் அப்படின்னா அடிமை, அது ஸ்லாவ் அப்படிங்கிறது. ஆங்கிலேஜி சொற்கள் மட்டும் எழுதலாம். நான் தமிழில் அர்த்தம் தெரியட்டுன்றதுக்காக தமிழ் எழுதியிருக்கேன். ஜங்கல் அப்படின்னா ஃபாரஸ்ட், காடு. காண்டா அப்படின்னா தார்ன், முள். சேர் அப்படின்னா லயன், சிங்கம். திருஷ்ய அப்படின்னா சைட், பார்க்குது, பார்வை. மாலிக் அப்படின்னா முதலாளி. சரண் அப்படின்னா அதோட தங்குமிடம். பஞ்சா அப்படின்னா நகமுள்ள பாதம். தோஸ்த் அப்படின்னா நண்பன். கஹானி அப்படின்னா கதை, ஸ்டோரி. ஃப்ரெண்டு. எல்லாமே இங்கிலீஷில் எழுதணும், நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தமிழ் எழுதியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.